ஹாய் கைஸ், நம்ம ஷாப்பில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மோட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி கரண்ட்டில் யூஸ் பண்ணுற 500 kg மோட்டர் தான் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அதிலே வந்து நம்ம வயர்லெஸ் மோட்டர் வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மோட்டர் என்ன பார்த்தீங்கன்னா டிசி மோட்டருங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏசி பவர் இல்லை, அவங்க வந்து சார் எங்களுக்கு ஏசி பவர் இல்லைங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டிசி மோட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். டிசிலாம் வச்சிருக்கீங்களா பாய்? அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? அது இப்போ வந்து நம்ம டிசி மோட்டர் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ டிசி மோட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம இந்த 4 வீலர் ரெக்கவரி இருக்கு பாத்தீங்களா, ஓ வண்டி இழுக்கிறதுக்கு, த்ரோ பண்றதுக்கு. ஆமா, பேட்டரியில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. அது போக வந்து ரொம்ப ரிமோட் ஏரியா, வில்லேஜ் ஏரியால வந்து நம்ம பவர் சப்ளை இருக்காது, ஓ கரண்ட் இல்லாத இடத்துல ஆமா, யூஸ் பண்ற அங்க மாதிரி. யூஸ் பண்ணலாம். பின்ன வந்து ஹில்ஸ்ல வந்து இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி மோட்டர்ல வந்து ஹில்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா நம்ம பாய். வந்து இப்போ ரீசெண்டா வந்து வயநாட்டுல வந்து உங்களுக்கு வந்து பெரிய அந்த லேண்ட்ஸ்லைட்லாம் ஆச்சு ஆமா ஆமா பாத்தீங்களா, பாய். ரீசெண்டா அங்க வந்து நம்ம கொடுத்த மோட்டரை வச்சு ஒருத்தர் வந்து நிறைய பேர்த்த வந்து ரெக்கவர் பண்ணி அதை வந்து வீடியோவே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. ஓகே பாய். அந்த பர்சனோட ஐடியா வந்து நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ எப்படி அந்த பொருள் எப்படி யூஸ் பண்ணிடுறாங்கன்னு நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே பாய். இப்போ இந்த மோட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வந்து 3 டன்னு, அது கழிஞ்சா 6 டன்னு, அப்புறம் 9 டன்னு. இல்ல இதுக்கு கம்மி நிறைய பேர் கேட்கறாங்க. இப்போ அது நிறைய பேர் வந்து எதுக்கு கேட்கறாங்கன்னா டெமோக்கு, இந்த ஜீப்ல பின்ன வந்து இந்த ஷோக்கு. 4 வீலர்ல வந்து சும்மா சோக் வைக்கிற மாதிரி கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து 1 டன் கெப்பாசிட்டியில வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே பாய். இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டி. ஓகே பாய். இது முடிஞ்சதுன்னா 3 டன் கெப்பாசிட்டி வரும். அது வந்து 9 டன் கெப்பாசிட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரேரான பேப்பர்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க, என்கொயரி பண்றாங்காட்டிக்கு நம்ம அதை வந்து நம்ம கடையில வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்தியன் மேக் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஓகே பாய். வித் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த மோட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து டெமோ வந்து நம்ம வந்து உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கோம். நம்ம அதுக்கு போயிடலாங்களா? ஓகே பாய். ஓகே, நம்ம டெமோ பாத்துடலாங்களா பாய்? ஓகேங்க. இப்போ டெமோ பாத்துடலாம் பாருங்க. இப்போ டெமோக்கு வந்து நம்ம எல்லாமே பக்காவா ஃபிட்டிங்லாம் பண்ணிட்டோம். ஓகே பாய். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரிங்க. ஓகே பாய். நீங்க கேட்கலாம் என்ன பேட்டரிங்க யூஸ் பண்ணணும்னு கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த 12 வால்ட் பேட்டரி. இந்த 12 வால்ட் பேட்டரி வந்து எல்லா 4 வீலர்ஸ்லயும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா எல்லா கார்லயும் செப்பரேட். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வாட்ஸ் பேட்டரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாய். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து டோட்டலா வந்து 2 ரிமோட் வருங்க. ஓகே ஒன்னு பாத்தீங்கன்னா வயர் ரிமோட், ஓகே பாய். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ரிமோட். நான் அதே உங்க கையில காட்டிடுறேன். இந்த பாருங்க, அது வந்து வயர்லெஸ் ரிமோட்டுங்க சார். சரிங்களா? இப்போ வந்து வயர்லெஸ் ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 30 அடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே பாய். வயர் ரிமோட் பாத்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் வயர் கொடுப்பாங்க. ஓகே பாய். இதான் ஸ்டாண்டர்டா கொடுக்குற வயர். நான் வந்து ஃபர்ஸ்ட் வயர் ரிமோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன், நீங்க பாத்துருங்க. சரிங்களா? ஓகே பாய். இது மொத்தம் பாருங்க 2 சுவிட்ச் இருக்கு. ஒன்னு வந்து இன் இருக்கு, இன்னொன்னு அவுட் இருக்கு. சரிங்களா? ஓகே பாய். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட் பண்றேன். அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து வெளியே, ரோப் வந்து வெளியே வருங்க. ஓகேங்களா? ஓகே பாய். இப்போ பாருங்க, சூப்பர் பாய், சூப்பர் பாய். இப்போ நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா வித் வயர் ரிமோட்ல வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கோம். ஓகே பாய். இப்போ வந்து நம்ம சார் வந்து வித்தவுட் வயர்ல வயர்லெஸ் ரிமோட் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறாரு. நீங்க அதே பாத்துங்க சார். நீங்க கொஞ்சம் அந்த பக்கமா ஒர்க் பண்ணீங்க, அவர் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணுங்க. நீங்க அந்த இப்போ இந்த சிக்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 அடி வரையும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து வயர் ரிமோட் வந்து ஆமா பாருங்க, நான் வயர் ரிமோட் சார் இங்க பாத்துருங்க, வயர் ரிமோட் தான் எதுவுமே பண்ணல. சரிங்களா? இப்போ அவர் தான் அப்டேட் பண்ண போறாரு. நீங்க அவர் அப்படியே கவர் பண்ணிக்கங்க. நீங்க அவுட் கொடுங்க. அப்படி அவங்க கவர் பண்ணிடுங்க சார். ஓகே. ஆமா, ஃபாஸ்டா வருங்க, ஃபாஸ்டா வருங்க. இப்போ நான் இன்னும் தரேன். கொடுங்க. ஓகே, போதும். சூப்பர் பை, சூப்பர் பை. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லிவருங்க. இப்போ நம்ம வந்து பவர் யூஸ் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம், லோடு ஏத்தியாச்சு, மறுபடியும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணா இது லிவர் இருக்கு பாத்தீங்கன்னா வந்து கிளட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர். உள்ளேயும் போய்க்கும், வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஆயிடுச்சு உங்களுக்கு. மறுபடியும் நம்ம லோடு யூஸ் பண்ணும்போது இந்த கிளட்சை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணி விட்டாங்கன்னா இப்போ இதில் தான் வராது பாருங்க. இப்போ ரிமோட்ல மட்டும் தான் வரும். ஆமா, இப்போ ரிமோட் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். சரி சரிங்க பை. இப்போ இதுதான் இந்த கான்செப்ட். வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த 4 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், பின்ன வந்து வண்டியில நிறைய மாடிஃபைட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களாகட்டும் இதை வந்து என்ன பண்ணிருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்கேஸ் இந்த மோட்டர் வந்து அவங்களுக்கு தேவை, எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்டால் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துடலாம். என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணி கேளுங்க. நம்ம டீட்டெயிலான விஷயம் வந்து வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்க கொரியரும் பண்ணுவீங்களா?
இது வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஓகே நம்ம வந்து வித் ஜிஎஸ்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஆல் ஓவர் இந்தியா வந்து என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு வந்து அந்த கொரியர் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஷாப்ல இருந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போகிற வரையும் சார்ஜஸ் வந்து ஃப்ரீயா பண்ணிடலாம். ஓகேங்க. ஃப்ரம் கொரியர் ஆஃபீஸ் டு அவங்க அட்ரஸுக்கு போறதுக்கு உண்டான சார்ஜ் மட்டும் அவங்க அவங்க பே பண்ணி எடுக்கிற மாதிரி. இந்த மோட்டருக்கு வந்து டோட்டலாக வந்து 30 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க பாய். இப்போ வந்து கொரியர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமாக 400 ரூபாய்க்கு மேலே வராதுங்க. ஓகேங்க பாய். ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், சரிங்களா? இது அப்படியே வந்து எலக்ட்ரிக்கல், டிசியில் எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா டிசிலேயே வந்து ஹைட்ராலிக்ல வருமானம்லாம் கேட்குறாங்க. ஓகே. ஹைட்ராலிக் நம்மள்ட்ட இருக்கு, அது சும்மா ஒரு கவர் மோட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதான் நம்ம வந்து என்ன ஒன்று போகிறோம் காட்ட போகிறோம், சரிங்களா? ஓகேங்க பாய். ஓகே, தேங்க்யூ. இது வந்து நம்மளே ஃபிட் பண்ணலாமா இல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டா தான் ஃபிட் பண்ண முடியுங்களா? சார் இப்போ வந்து நானே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே. அதுக்குன்னு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்க. எந்தெந்த வயர் எதாவது கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே. நீங்க வண்டியை ஃபிட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் போனீங்கன்னா மட்டும்தான். நான் வந்து பாருங்க சும்மா வந்து சேர்ல வச்சிருக்கேன், சரிங்களா? ஓகேங்க. உங்களுக்கு வந்து நீங்க வண்டியை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்கு உண்டான வந்து ஹோல்ஸ் போட வேண்டிய வேலை இருக்கும். ஓகேங்க. பின்ன வந்து நெட் போல்ட் போடக்கூடிய ஸ்லாட் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்காவா மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்க. அந்த ஒர்க் வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நார்மல் லேத் ஒர்க் ஷாப் ஆகட்டும், ஓகே ஓகே. அந்த மாதிரி இடத்துல கொடுத்தாலே போதும். ஏன்னா இதுக்கு உண்டான கிளாம்பில் இருந்து ரோலர்ல இருந்து ஹூக்ல இருந்து எல்லாமே இதுல வந்து செட் அது கூட எல்லாமே டோட்டலா உங்களுக்கு வந்து. ஓகேங்க பாய். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ரிமோட்டு, ஒன்னு வித் வயரு, ஒன்னு வித்தவுட் வயரு, அதுக்கு வர ரோலரு, அதுக்கு வர ஹூக்கு, நெட் போல்ட் அடக்கம் எல்லாமே இந்த பாக்ஸ்லயே எல்லாமே வந்துடும். ஓகேங்க பாய். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நம்ம நம்பருக்கு உங்களுக்கு வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதை நீங்க வந்து கூப்பிட்டு கேளுங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், இந்த கேரளா வயநாட்டுல வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அதுக்கு உண்டான வீடியோ நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா அடிச்சு விடுறாருங்க மாதிரி சொல்லுவாங்க. என்ன நம்ம வந்து வீடியோ சொல்லியிருக்கோமோ அதுக்குன்னா ப்ரூஃப் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கீழேயே வந்து கொடுத்துடலாம். ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிடலாம், வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரே கொடுத்துடலாம். நம்ம மெட்டீரியலை பத்தி அவங்களே கேட்டு பாய். நம்ம கடை எங்க பாய் கரெக்டா இருக்கு இப்போ? நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உக்கடம் நியூ மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா. ஆமா பாய். அங்க வந்து நம்மளோட மெயின் பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதுபோக காந்தி நஞ்சப்பா ரோட்லயே ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே பாய். உக்கடம் ஓல்டு மார்க்கெட்லயே ஒரு பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஓகே ஓகே பாய். சூப்பர் பாய். தேங்க்யூங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, பிஸ்னஸ்க்கு வேண்டி யூஸ் பண்ணல. யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கேரளாவில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்கள யூஸ் பண்ணி நான் என் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ക്ലാസ് കേട്ടിരുത്തില്ല വണ്ടി പട്ടക്ക് വന്നാണ്ട് അങ്ങേ കണ്ടം ചാടി. അപ്പോൾ ഒരു വണ്ടി വന്ന് കെട്ടി വലിച്ച് റോപ്പിട്ട് അങ്ങോട്ടാക്കി ഇങ്ങോട്ടാക്കിയിട്ടൊന്നും സംഗതി നടക്കുന്നില്ല. അപ്പോൾ കയറ് കണ്ടമാനം പൊട്ടിപ്പോയി. ആ വണ്ടി കയറി ബ്രേക്ക് ഔട്ടിക്കടാ, കാല ചാട്ടായിക്കോ. അപ്പം ഇനിയിപ്പോൾ നമ്മളെ മറ്റേ വണ്ടി കൊടുന്നേ ഇഞ്ചിമേ ആ ലോക്ക് മാറ്റിക്കാം, ഇഞ്ചിമ ഒന്ന് വലിപ്പിച്ച് നോക്കാൻ പറഞ്ഞാൽ. അത് ഞാൻ പറയാം. ആടാ ചവിട്ട ബ്രേക്ക് ചവിട്ടി പിടി, കാല വലിപ്പിച്ചേ, വലിപ്പിച്ചോ. അപ്പോൾ ഇതാക്കണോ, അതാ വിഞ്ച് വന്നാൽ ഏതും ഒരു വലിച്ചു കയറ്റും. വേണ്ടോ എത്രതിൻ്റെ ഉള്ളിൽ സാധനമാവും.